மத்தேயு 14:31 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள் எல்லாரும் படகுல இருக்கிறாங்க. சமயத்தில் ஒரு பயங்கரமான கொந்தளிப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றாரு. இதை பார்த்த பேதுரு என்ன செய்யறாரு? ஆண்டவரை நானும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது காற்று புயல் அடித்தது. அவன் பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டான் பேதுரு. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட? பல நேரங்களில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம யாரை தான் பார்க்குறோம் தெரியுமா? கண்ணு முன்னாடி இருக்கிற கர்த்தரை பார்க்கறது கிடையாது, சுற்றி இருக்கிற கூட்டத்தை தான் பார்க்குறோம். சவுல் கோலியாத்தை பார்த்து பயந்தான். ஆனால் தாவீது கோலியாத்தை பார்க்கல. எங்கே பார்த்தான்? ஆண்டவரை பார்த்தான். இந்த போத்திபார் மனைவி யோசேப்பையே பார்த்துக்கிட்டு இருந்தா. யாருமே இல்லை, யோசேப்பு தனியாக இருக்கிறான் அப்படின்னு நினைச்சான். இந்த யோசேப்பு இவளை பார்க்கல, யோசேப்பு மேலே பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி தானே பல நேரங்களில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாராவது பிரச்சனைக்குரிய நபராக தெரியுறாங்க அப்படின்னா அவரே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. எங்கே பார்க்கணும்? நம்ம ஆண்டவரை பார்க்கணும். அந்த விசுவாசம் என்ன பேர் தெரியுமா? அற்புத விசுவாசம். இருக்கிறது அற்ப விசுவாசமா, அற்புத விசுவாசமா? நாம தான் என்ன செய்யணும்? தீர்மானிச்சுக்கணும்.